السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் மகத்தான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அடிப்படையிலே தொழுகைக்கு முன்பாக ஆற்றப்படக்கூடிய இந்த குத்துபா உரையிலே ஜும்மா அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய ஒழுங்குகள் இது குறித்து பேசுமாறு பணிக்கப்பட்டுள்ளது. அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, வல்ல ரஹ்மான் நமக்கு இந்த பூமியிலே ஒரு குறைந்த கால அவகாசத்தை, வாழ்வை தந்துவிட்டு இந்த வாழ்வுக்கான ஒரு முழுமையான நோக்கத்தை மறுமை என்கின்ற மனுஷருடைய அந்த நாளிலே நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். எந்த அளவுக்கு இந்த பூமியிலே வாழும் பொழுது அல்லாஹுக்கு அஞ்சி அல்லாஹுவை வணங்கி இஹ்லாஸோடு உள தூய்மையோடு அல்லாஹுக்காக நல்லறங்களை சேகரித்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாளை மறுமை நாளிலே கவலை இல்லாதவர்களாக, பயம் இல்லாதவர்களாக நாம் இருக்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இதை ஒரு கேள்வியாகவே கேட்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எதற்காக? நாளை மறுமைக்காக, அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்காக, அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக எவ்வளவு நன்மைகளை சேர்த்துள்ளீர்கள் என்பதை உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லாஹ் வல்லாஹு கபீர் பிமா தஅமலூன். மேலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் பார்ப்பவனாக இருக்கின்றார். இந்த ஒரே ஒரு வசனம் நமக்கு தெளிவாக ஒரு செய்தியை சொல்லுகிறது. நிச்சயமாக நாளை நம்முடைய இறைவனை மறுமையிலே சந்திக்கும் பொழுது இறைவன் நம்மிடத்திலே கேட்கப் போகிறான், இந்த நாளுக்காக என்ன நல்லறங்களை நீ சேகரித்து வந்திருக்கிறாய்? மீசானுடைய அந்த தராசு, நன்மையை தீமையை எடை போடக்கூடிய அந்த தராசில நன்மையுடைய இடைத்தட்டு யாருக்கு கனத்தால் அதிகரிக்கிறதோ அவர் வெற்றி பெற்றவராக திருப்தி அடைந்த வாழ்க்கையில் இருப்பார். யார் இந்த பூமியிலே வாழும் பொழுது அலட்சியமாக விட்டுவிட்டு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பை எல்லாம் தவற விட்டுவிட்டு நன்மைகளிலே மிக குறைவாக சொந்தமான அளவுக்கு மறுமை நாளில் கொண்டு போய் நிற்கிறாரோ அல்லாஹ் சொல்றான், அவருக்கு ஹாவியா. ஹாவியானா என்ன? தங்கவே முடியாத ஒரு இடம், நெருப்பு கூடமாக இருக்கக்கூடிய நரக நெருப்பு. அப்ப அந்த நரக நெருப்பிலே நாம் விழுந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறான், பல்வேறு அமல்களை நமக்கு தருகிறான். இது மூமினை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. மறுமை நாளிலே அமல்களை, நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, பாக்கியம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களாகிய நமக்கு மட்டும்தான் தந்திருக்கிறான். ஒன்றுமே இல்லை.
எதிரில் வரக்கூடிய ஒரு முஸ்லிமான சகோதரரை சந்திக்கிறோம், புன்னகைக்கிறோம். ஒரு புன்னகைப்பதற்கு பெரிய அளவுக்கெல்லாம் தியாகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புன்னகைப்பது ஒரு தர்மம்ன்றாங்க. ஒரு முஸ்லிமை பார்த்து நீ புன்னகைப்பது. அதான் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அபூதரே, நல்லறங்களில் எதையும் நீ அர்த்தமாக கருதி விடாதே. எதிரே வரும் சகோதரனை பார்த்து புன்னகைப்பதாக இருந்தாலும் சரி. இந்த புன்னகைப்பதனால் என்ன கிடைக்கிறது? இந்த ஒரு நன்மை, இந்த ஒரு தர்மம் நாளைக்கு நம்முடைய மீசானுடைய எடையை, நன்மையின் எடையை கூட்டுவதற்கு உதவலாம். இன்னும் அல்லாஹ் அந்த நாளை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எந்த ஆத்மாவும் எந்த ஆத்மாவுக்கும் உதவி செய்ய முடியாத நாள். அத்தா வாப்பா பிள்ளைக்கோ, பிள்ளை வாப்பாக்கோ, உம்மாக்கோ, அல்லது அண்ணன் தம்பிக்கோ, யாருக்கும் போய் எந்த உதவியும் செய்ய முடியாமல் தனித்து விடப்படக்கூடிய நாள். அன்றைக்கு அந்த மனிதர் இருப்பார், அவர் சுமந்து வந்த அமல்கள் இருக்கும். அவர் சுமந்து வரக்கூடிய அமல்களிலே குறைவு வைத்து விடுவார், அலட்சியம் காட்டி விடுவார் என்று சொன்னால் அவருக்காக மற்றவர்கள் போய் நின்று வாதாட முடியாது. எந்த பேரமும் பரிந்துரையும் பயனளிக்காத நாள். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான். உலகத்துல பேரம் பேசி ஒரு விஷயத்திலிருந்து உங்களை காப்பாற்றி விடலாம், பரிந்துரை செய்து ஒரு விஷயத்திலிருந்து காப்பாற்றி விடலாம். எந்த பொண்ணோ பொருளோ எதையும் கொடுத்து ஈடு செய்ய முடியாத ஒரு நாள். அங்கே பேச போவது நாம் கொண்டு போகக்கூடிய அமல்கள் மட்டுமே. அப்ப அந்த அமல்களிலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு முத்தாய்ப்பாக அமைந்த ஒரு அமல் தான் இது ஜும்மாவுடைய அமல். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்புகளை பட்டியல் போடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு மகத்தான நல்லறங்களை கொண்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஏராளமான நன்மைகளை ஒரு முஸ்லிம் சகோதரன் சகோதரி ஒரே நாளில் அதிகமாக தன்னுடைய மீசானிலே நிரப்பிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இந்த ஜும்மாவிலே கொடுக்கப்படுகிறது. இந்த ஜும்மாவுடைய முக்கியத்துவம், சிறப்பு திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மிக அழகாக பதிய வைக்கிறார். இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல். இந்த அமலுக்காக நீங்கள் எவ்வளவு தூரம் இதற்காக முயற்சி எடுக்க வேண்டும், இந்த நாளுக்காக நீங்கள் எவ்வளவு ஏங்கி தவிக்க வேண்டும், இந்த நாளிலே, இந்த அமலுக்காக, இந்த ஜும்மாவுடைய நாளிலே முந்தி வருவதிலே எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாமனும் ஈமான் கொண்டவர்களே, இதான் ஊதியல் ஸலாத்தின் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளிலே உங்களுக்கு அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா ஸிக்ரில்லாஹ். ஃபஸ்அவ் அப்படிங்கற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சுவனத்தை நோக்கி நீங்கள் ஓடி வாருங்கள், வஸாபிகு முந்தி வாருங்கள், ஒருவரை விட ஒருவர், நான் இவரை விட முந்துவேன், அவர் இவரை விட முந்துவார், ரேஸில் போவதை போல மிக வேகமாக முந்தி நன்மைகளிலே வாருங்கள். இன்னொரு எப்படி சொல்லுவான்? ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளுக்காக நீங்கள் முந்தி செல்லுங்கள். உங்களுடைய இலக்கு முழுவதும், உங்களுடைய டார்கெட் முழுவதும் நன்மையாகவே இருக்கட்டும். உலகத்திலே ஒரு டார்கெட் வைப்போம்ல, ஒரு 10 ஆண்டுக்குள்ள ஒரு நல்ல வீட்டை கட்ட வேண்டும், ஒரு 10 ஆண்டுக்குள்ள என்னுடைய பிசினஸை 2 மடங்காக 4 மடங்காக உயர்த்த வேண்டும், ஒரு 10 வருடத்திற்குள்ள என்னுடைய ஸ்டேட்டஸ் மாற வேண்டும், ஒரு ஆம்பிஷன், ஒரு எய்ம் வைக்கிறோம். அல்லாஹ் எந்த நோக்கத்தை நமக்கு சொல்றாங்க தெரியுமா? ஃபஸ்தபிகுல் கைராத், எல்லோரும் ஒரு இலக்கை நோக்கி ஓடுவார்கள், ஆனால் நீங்கள் நன்மையை நோக்கி ஓடுங்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்து இந்த ஜும்மாவுக்கு போடுற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் அதுல ஸ்பெஷல். மற்ற அனைத்து வேதத்தை காட்டிடும், எல்லா விஷயங்களை காட்டிலும் இந்த ஃபஸ்அவ் அப்படின்ற வார்த்தையை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி காட்டுகிறான், சிறப்பித்து காட்டுகிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைந்து வர முடியுமோ, முன்னால் வர முடியுமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பள்ளிவாசலை நோக்கி ஓடுவார்கள். சொல்லிட்டு சொல்றான், இது எப்படிப்பட்டது தெரியுமா? ஹைருக்கும், இதுதான் இருப்பதிலேயே சிறந்தது. இன் குன்தும் தாழமும், நீங்கள் புரியக்கூடிய மக்களாக இருந்தால், நீங்கள் சிந்திக்கக்கூடிய மக்களாக இருந்தால், நீங்கள் பார்க்கின்ற வியாபாரம், நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய உங்கள் குடும்ப உறவுகள், நீங்கள் நேசிக்கக்கூடிய உங்கள் வீடு, நீங்கள் நேசிக்கக்கூடிய தூக்கம், நீங்கள் நேசிக்கக்கூடிய நண்பர்களோடு செய்யக்கூடிய அரட்டை, எல்லாவற்றையும் விட எது அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னால்
ஜும்மாவிற்காக அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக அவனுடைய இல்லத்திற்கு மிக வேகமாக, மிக விரைவாக, மிக முன்னதாக எல்லோருக்கும் முதலாவதாக நான் போய் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இருப்பேன். வாரம் முழுக்க அல்லாஹ் கூப்பிடுறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் 7 நாளும் பட்டியல் போட்டு 7 நாளும் இந்த வார்த்தைகளை போடல. வாரத்தில் ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாளிலே அதுவும் இந்த ஜும்மா தொழுகை வரைக்கும் தான் இந்த நல்லறங்களுக்கு உண்டான வாசல் திறந்து கிடக்கும். ஜும்மா தொழுகையை முடித்து விட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீ ஓடு, பூமியை நோக்கி ஓடு. எந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய அருள் பரவி இருக்கிறதோ அந்த பூமியை நோக்கி ஓடு, அல்லாஹ்வுடைய அருளை தேடு. அதிகமாக வதக்கரல்லாஹு கஸீரா லஅல்லகும் துஃப்லிஹூன். நீ வெற்றியாளர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீ அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர், அதிகமாக திக்ர் செய். உன்னுடைய நாவில், உன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை புகழக்கூடிய, பெருமைப்படுத்தக்கூடிய, தஸ்பீஹ் செய்யக்கூடிய வார்த்தைகள் நீ எண்ணத்திலே உதித்துக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான், லஅல்லகும் துஃப்லிஹூன். நீ படிக்கின்ற மாணவனா நீ வெற்றி பெறுவாய். நீ வியாபாரத்தில் சிறக்க வேண்டுமா? அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர். ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை. எனக்கு பரக்கத்தில்ல, எனக்கு ரொம்ப கடனாக இருக்கிறது, நான் மீளவே முடியல, அல்லாஹ் தீர்வை சொல்லுகிறான். இது ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுக்கு விரைந்து வந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இந்த தொழுகையை முடித்து விட்டு பூமியிலே தேடி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடி வியாபாரம் செய். அந்த வியாபாரம் செய்யும் பொழுது அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர். அல்லாஹ் உன்னை வெற்றியாளர்கள் கூட்டத்தில் வைப்பார். எப்படிப்பட்ட வார்த்தை! சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு சமுதாயத்துக்கும் இந்த வாழ்க்கை தந்திரம் மந்திரம் சொல்லித் தரப்படல. வாழ்வியல் கல்வியை கற்றுக்கொள்வதற்காக பல லட்சங்கள் செலவு செய்து வகுப்புகளை உட்காரும். 3 நாள் வகுப்புன்னு அழைப்பான். வாழ்வியல் கலை, நீங்கள் வியாபாரத்தில் வெற்றி சுட வேண்டுமா, இதோ குரு அழைக்கிறார் சொல்லி உள்ள கூட்டு போய் வச்சிருவான் 3 நாள். நீங்க அந்த வகுப்புகளில் நடத்தக்கூடிய பாடங்களை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், இந்த வசனங்கள் சொல்லித் தருவதிலே ஒரு தூசி அளவு கூட அவர்கள் கற்றுத்தர மாட்டார்கள். ஆனா பல லட்சங்கள் அதற்கான ஃபீஸ் அல்லாஹ் இலவசமாக. உன் வாழ்க்கையின் வெற்றிக்குரிய பாதை இந்த ஜும்மாவில் தான் துவங்குகிறது என்று சொல்லுகிறார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவின் மகத்துவத்தை எவ்வளவு இதை விளங்கி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், விளக்கினார்கள் என்று சொன்னால், ஜும்மாவுக்கு வராமல் கூட வியாபாரத்தில் மூழ்கி இருக்க ஆள்கள் இருக்கிறாங்கல்ல. ஜும்மா அன்றைக்கு கூட, ஜும்மா தொழுகைக்கு கூட, அதற்கு கூட நேரத்தை ஒதுக்காமல் தன்னுடைய தொழிலை, வியாபாரத்தில் இன்னொரு வீணான விஷயங்களிலே கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை குறித்து ரசூலுல்லாஹ் கடும் கோபம் கொண்டு சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அதிகமாக கோபம் கொள்ளவே மாட்டார்கள். எந்த செய்தியை சொல்வதாக இருந்தால் பொறுமையாக மிக புரியக்கூடிய விதத்தை சொல்வார்கள். ஆனால் ஒரு சில இடங்களிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபம் கடுமையாக வெளிப்பட்டிருக்கிறது. அப்படி வெளிப்பட்ட இடத்தில் ஒரு இடம் தான் இது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நினைக்கிறேன், நான் என்ன எண்ணுகிறேன் தெரியுமா? ஒரு இளைஞரை, ஒரு மனிதரை அழைத்து ஜும்மாவுடைய தொழுகையை நடத்து என்று அவர் கையிலே ஜும்மா தொழுகையை ஒப்படைத்து விட்டு நான் வெளியே சென்று யாரெல்லாம் ஜும்மாவுக்கு வராமல் வீடுகளிலே தங்கி இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டோடு சேர்த்து கொளுத்தி விட எண்ணுகிறேன். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது! ஒரு ஜும்மாவுடைய நன்மையை, இப்படிப்பட்ட சிறப்பை இழந்துவிட்டு அவன் அமர்ந்திருக்கிறான் வீட்டில். அவனும் தேவையில்லை, அவன் வீடும் தேவையில்லை. பொதுவாக ரசூலுல்லாஹ் தீ வைத்து எரிப்பதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. எந்த உயிரினத்தை எரிப்பதாக இருந்தா கூட தீ வைத்து கொலை செய்யாது என்று ரசூலுல்லாஹ் கட்டளை இருக்கிறாங்க. ஏன்னா தீயினால் கொளுத்துவது அல்லாஹ்வுடைய, அவன் கொடுக்கக்கூடிய தண்டனை, நரக நெருப்புல போடுவது, அதற்கு இணையாக போகக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, நான் நினைக்கிறேன், என் மனசுல தோணுது, இப்படிலாம் செய்யவும் கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நாம் அந்த ஜும்மாவுடைய தொழுகை அலட்சியம் செய்யலாமா, விட்டு விடலாமா? சிந்திக்கணும் இல்லையா? இன்னும் ரசூலுல்லாஹ் பாருங்க, இந்த நாளை நமக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த நாள்ல எவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு விளங்க வைப்பதற்காக நம்மை கூப்பிட்டு, ஒரு மனிதர் கூப்பிட்டு கேட்கிறார், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய ஊரிலே இருக்கிறது மிகப்பெரிய செல்வந்தர். அவர் சொல்றாரு, ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் விலை குறைவான கார் என்னிடத்தில் இருக்கிறது, ஒரு நல்ல பைக் இருக்கிறது, ஒரு ஸ்கூட்டர் இருக்கிறது, ஒரு மிதிவண்டி இருக்கிறது, சைக்கிள் இருக்கிறது, 5 வகையா பிரிக்கிறார். மிகப்பெரிய செல்வந்தர். அவரிடத்தில் கேட்டால் கொடுப்பதற்கு தகுதி உடையவர். அவர் சொல்ற இந்த 5ல ஏதாவது உனக்கு வேணுமா எடுத்துக்கோ.
5 நிக்குது, முன்னாடி நிறுத்தி வைக்கப்படும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குது, அதுக்கு அடுத்த கார் இருக்கு, அதுக்கு அடுத்த பைக், அதுக்கு அடுத்த ஸ்கூட்டர், அதுக்கப்புறம் சைக்கிள். நம்மளை யாராவது போய் சைக்கிளை வேணா எடுத்துக்கிட்டுமா அப்படி எடுப்போமா? யாராவது சொல்லுவோமா? இல்ல பொருளாதாரமாக தர்றேன்றாரு. 50 லட்சம், 25 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், 1 லட்சம் இப்படி பிரிக்கிறார். எடுத்துக்கோங்கப்பா, யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோங்கன்றாரு. 1 லட்சம் போதுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? முதல்ல ஓடி போய் 50 எடுப்போம். உலகத்தில் அத்தனை கஜானாக்களுக்கும் சொந்தக்காரன், வானங்களுக்கும் பூமிக்கும் அவன்தான் அரசன், பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படிப்பட்ட பேரரசன், அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு வாரமும் நமக்கான வாய்ப்பை தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் ஜும்மாவுடைய நாளில் கடமையான குளிப்பை குளிப்பது போல் குளித்துவிட்டு, மற்ற நாட்களில் குளிப்பது போல் குளிக்க கூடாது. கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் எப்படி கடமையான குளிப்பு குளிப்போமோ அதுபோல் ஜும்மாவுடைய நாளில் கடமையான குளிப்பை குளித்துவிட்டு அவர் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக, நினைவு கூறுவதற்காக, வணங்குவதற்காக ஜும்மாவுடைய நாளில் வந்துவிட்டால் முதலாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இரண்டாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு மாடு, மூன்றாவதாக வருபவருக்கு ஒரு ஆடு, நான்காவதாக வரக்கூடியவருக்கு கோழி, ஐந்தாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு முட்டையை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்த நன்மை. இப்படியே மலக்குமார்கள் ஒவ்வொரு வாசலும் இருப்பாங்க. ஒரு பள்ளி வாசலுக்கு 4 வாசல் படி இருக்கும். 4 வாசலிலும் மலக்குமார்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். வருபவர்களுடைய வருகையை பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இமாம் உரை நிகழ்த்துவதற்காக மிம்பரிலே ஏறிவிட்டார் என்று சொன்னால் அந்த மலாயத்துமார்கள், மலக்குமார்கள் அந்த வருகை பதிவேட்டை மூடிவிட்டு இங்கு அமர்ந்து உரையை கேட்பதற்காக காத்திருவார்கள். அப்ப நான் லேட்டா வந்தா எனக்கு நன்மை கிடைக்காதா? சிறப்பு கிடைக்காது. தொழுகைக்குரிய நன்மை கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அலட்சியம் என்ன? ஆனா நான் போய் தொழுகையில சேர்ந்துட்டேன்ல, இமாம் 2ஆம் முறை நிகழ்த்தும் போது போய் சேர்ந்துட்டேன்ல, இமாம் ருக்குவுக்கு போகும்போது சேர்ந்துட்டேன்ல. ஆனால் முந்தி வருபவருக்கு கிடைக்கின்ற சிறப்பும் அந்தஸ்தும் நன்மையும் அது இழந்ததுதான். ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தவருடைய நன்மையும் முட்டையை கொடுத்தவருடைய நன்மையும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த முட்டை கூட கிடைக்காமல் மலாய்க்கத்துமார்கள் அந்த கிதாபுகளை மூடிவிட்டார்கள் என்று சொன்னால் அப்புறம் இந்த நன்மை அடைய முடியாது, அந்த சிறப்பை அடைய முடியாது. அதனால என்ன? நாளைக்கு மகிழ்ச்சியில் நிற்கும் போது தெரியும். அதனால் என்ன? எத்தனை ஜும்மாக்களை அலட்சியமாக தாமதப்படுத்தி, அதுல சில பேர் எப்படி தெரியுமா? யாரு தாய், இது ஒரு நோய், யாரு தாயும் பார்க்கிற நோய் கொஞ்சம் வந்திருக்கு. என்ன பேசிட போறாரு, ஜும்மா முடியட்டு தொழுகைக்கு போவோம், நவுது பில்லாஹி என்றான். தாயை பார்த்து வரக்கூடாது, அந்த நேரத்தை பார்த்து வர வேண்டும். நேரத்திற்கு முன்பாக முந்திவிட்டோம் என்று சொன்னால் நல்லறங்களை அள்ளி செல்லலாம். ஒவ்வொரு வாரமும் இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அதுல ஜும்மாவுக்கு வந்து நன்மை இழக்கக்கூடிய மக்களும் சிலர் இருக்கிறாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா முந்தி வந்துருவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நன்மையை எண்ணி இங்கே உள்ளே வந்து விடுவார்கள். ஆனால் வந்து அறியாமையின் காரணத்தினால் ஜும்மாவுடைய நன்மையை பாராட்டக்கூடிய சில காரியங்களை செய்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 மனிதர்களை வைத்து இந்த ஜும்மாவை அப்படியே வகைப்படுத்துறாங்க. 3 பேர் ஜும்மாவுக்கு வருகிறார்கள். இந்த 3 பேர்ல 3 சாராம்சம் கொண்ட மக்கள். அதுல முதலாவது நபர், அவர் ஜும்மாவுக்கு வருகிறார், மக்கள் மத்தியிலே அமர்கிறார். ஆனால் உரையை கேட்காமல், உரையிலே கவனம் செலுத்தாமல் கீழே கிடைக்கின்ற பொடி பொடி கற்களை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார். கவனமற்றவராக இருக்கிறார். அன்றைக்கு காலகட்டத்தில் பாலைவன மணல் தானே, இது மாதிரி டைல்ஸ் பாயெல்லாம் கிடையாது. பொடி பொடி கற்கள் அந்த குச்சி எதுக்காக வைத்து பேசுகிறார், அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலத்துக்கு உள்ள உட்கார்ந்து என்ன செய்யறது, மொபைல அப்படி எடுத்து பார்க்கறது, என்ன மெசேஜ் வந்திருக்கு, ஏது வந்திருக்கிறது, வாட்ஸ்அப்பா, இன்ஸ்டாகிராமா, அது இதுவும் அதே. கான்செப்ட் என்ன?
உரையை கேட்க வேண்டும். இவர் கேட்கல, கவனம் செலுத்தல, விளையாட்டில் கவனம் செலுத்தியதினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இவர் ஜும்மாவுடைய நன்மைகள் அனைத்தையும் இழந்து விட்டார். ஒரு நன்மை கிடையாது. அவர் முந்தி வந்தாலும் இழந்தவராக இருப்பார். அடுத்ததாக இரண்டாவது சாரார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் ஜும்மாவிற்கு வருவார்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகமாக தௌபா, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆ பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் நாடினால் அவர்கள் கேட்டதை கொடுப்பான், அல்லாஹ் நாடினால் அவர்கள் கேட்டதை கொடுக்காமலும் இருப்பான். இது இரண்டாம் சாரார். இவர் வீணடிக்கல, ஆனா இவர் என்ன கான்செப்டுக்குள்ள வந்தார்? துஆவுடைய கான்செப்ட் வந்தார். அதற்குரிய பலனை அல்லாஹ் நாடினால் பெற்றுக் கொள்வார். மூன்றாவது சாராரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் ஜும்மாவிற்காக வருவார்கள், அவர்கள் உரையை கேட்பார்கள், கவனத்தோடு செவிமடுப்பார்கள், தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவர்தான் முழுமையாக ஜும்மாவின் பாக்கியத்தை பெற்றவராவார். எப்படிப்பட்ட பாக்கியம்? இது மாதிரி ஒரு மனிதருக்கு ஜும்மா அமைந்து விட்டால், அவர் வந்து தொழ வேண்டிய தொழுகையை தொழுது விட்டு இமாமுடைய உரையை பெரிதாக்கி கேட்டுவிட்டு ஜும்மாவை நிறைவேற்றி விட்டு சென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் இவருடைய சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். கூடுதலாக 3 நாட்கள், இந்த ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா, அதிலிருந்து 3 நாட்கள், 10 நாட்களுக்கு இவருடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த ஜும்மா அமைந்துவிடும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஒரு ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. யார் ஒரு நன்மை செய்கிறாரோ அந்த நன்மைக்கு அதை போல 10 மடங்கு கூலி நம்மிடத்தில் உண்டு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. நாம ஒரு நாள் 1 மணி நேரம் இந்த ஜும்மாவுக்காக நாம் நேரத்தை செலவழிப்பது, இதனுடைய பாக்கியத்தை அல்லாஹ் எப்படி தருகிறார்? கிட்டத்தட்ட 10 நாட்கள் இதே நல்லறங்களை செய்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளவு நன்மைகளை தருகிறான். 10 நாட்களுக்கு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இதை ஆக்கி வைக்கிறார். அதே சமயம் ஜும்மாவுல வீணடிக்கக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமாக, பெரும்பாலும் இல்லாவிட்டாலும் ஒரு சில சகோதரர்களுக்கு அறியாமையின் காரணத்தால் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜும்மாவுல எவ்வளவு கவனமாக நம்ம இருக்க சொல்றாங்க. சொல்றாங்க, இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உனக்கு அருகாமையில் இருப்பவரை வாயை மூடு, பேசாத. இவர் பேசல, அவர் பக்கத்துல உள்ளவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபரை நீ வாயை மூடு, பேசாதே என்று ஒரே ஒரு வார்த்தையை பேசினாலும் இவர் ஜும்மாவை வீணடித்தவராக ஆகிவிடுவார். அப்ப பேசுறவங்களை பேசாதன்னு சொல்றவங்களுக்கே ரசூலுல்லாஹ் இவ்வளவு விஷயம் சொல்றாங்கன்னா, நம்ம சலாம் சொல்றது அப்பதான் நமக்கு தெரிந்தவர் வந்து அந்நேரம் இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தோம், அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் அலைக்கும் சலாம். சட்டம் அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, இங்க இருந்து கண் சிக்னலே கட்டுறது. பேச்சு கம்யூனிகேஷனே உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. கம்யூனிகேஷன் யார் பண்ணலாம்? இமாம் பண்ணலாம், மக்கள் பேசலாம். ஒரு அசௌகரியமான போக்கு இருக்கிறது, அதை பார்த்து அங்கு உள்ள பொறுப்பாளர் வந்து இமாமிடத்துல பேசலாம், குத்பா செய்யக்கூடியவங்க பேசலாம். ஆனா மக்கள் மத்தியில கம்யூனிகேஷன் இது வந்து என்ன ஆகிறோம்? இவ்வளவு நன்மைகள், இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஜும்மாவை ஒட்டுமொத்தமாக நாசமாக்கிட்டு போயிடும். ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு இடம். அதிகமான நன்மைகளை வாரி குவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஜும்மாவுடைய வாய்ப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொல்லக்கூடிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது. பிந்தி வந்த நமக்கு நாளில் முந்தியது. ரசூல் அழகா சொல்லி காட்டுவாங்க, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நமக்கு முன்னாடி வந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களுக்கோ அவர்களுக்கு வணக்கத்திற்குரிய நாள் சனியும் ஞாயிறு. யூதர்களுக்கு சனி, கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிறு. ஆனால் நாம் காலத்தால் பிந்தினோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு வழிபாட்டுக்குரிய நாளை வெள்ளிக்கிழமையாக நாட்களிலே முதலாவதாக வைத்து விட்டான். இந்த நாள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள். இந்த நாள் தான் அவர்கள் சுவனத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தான் உலகம் அழிக்கப்படக்கூடியது. ஒவ்வொரு ஜும்மாவும் வந்துவிட்டால் இமாம் ஹஸனுல் பஸ்ரி சொல்லுகிறார், நான் 40 சஹாபாக்களோடு நான் பழகி இருக்கிறேன், அவரிடத்தில் பாடங்களை கற்றிருக்கிறேன். இந்த ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் சஹாபாக்கள் பதறுவார்கள். ஏன்? இந்த நாளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது உலகம் அழிவு இந்த நாளில் தான் ஏற்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி ஓடுவார்கள்.
ஜும்மாவுடைய நாள்ல தான் நம்ம அலட்சியமாக இருக்கும். சஹாபாக்களுடைய இறையச்சம், சஹாபாக்களுடைய ஈமானை நீங்க எடுத்து பார்த்தா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை நோக்கி ஓடோடி செல்லக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அல்லாஹ் அந்த சூரா ஜும்மாவுடைய அந்த ஆயத்துக்களை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வருவான். எது சிறந்ததுன்னு முதல்ல சொல்லிட்டான். வாலிக்கும் ஹைருல்லுக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் இதுதான் சிறந்தது, இந்த ஜும்மாவுக்கு முந்தி வருவதுதான் சிறந்தது. இதுதான் மனுஷன் தானே, மனிதன் என்கின்ற அடிப்படையில நமக்கு சில விசுவாசங்கள் இருக்கும். நமக்கு எப்பயுமே ஒரு சோதனை, அல்லாஹ் இப்படித்தான் சோதிப்பான். சனிக்கிழமை வரம்பு மீறிய கூட்டத்தாரை அப்படித்தான் சோதிச்சான். சனிக்கிழமை மீன் பிடிக்காதுன்னு அல்லாஹ் சட்டத்தை போட்டு தடையை போட்டுட்டு எப்படி சோதிச்சானா, மற்ற நாள் மீனே வராது. சனிக்கிழமை பாத்தீங்கன்னா மீன் அவ்வளவு மீன் வரும், ஆனா சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது. இப்ப இந்த சனிக்கிழமை அந்த யூதர்கள் நினைச்சாங்க, இதப்பா பெரிய ரொம்ப போச்சு, மற்ற நாள் போனா மீனே வரமாட்டேன்றது, அப்ப ஏதாவது ஒரு டெக்னிக் பண்ணுவோம், ஹிக்மத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கிற வேலையை செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் கடும் கோபம் கொண்டு அந்த உம்மத்தை அழிச்சான்ற வரலாறை பார்க்கணும். நமக்கு அதே மாதிரிதான் வெள்ளிக்கிழமை என்ன சொல்றான் அப்படின்னா, நீ அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டால், ஜும்மாவுடைய நாளில் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை மூடி விடுன்றோம், வியாபாரத்தை க்ளோஸ் பண்ணு, வியாபாரம் பண்ணார் அப்படின்றான். கூடுதலாக அந்த ஆயத்து எதற்காக இறக்கப்பட்டது என்ற காரணத்தை பின்னாடி எல்லாம் சொல்றான். ஜும்மாவுடைய நாள்ல ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வியாபார ஒரு கூட்டம் வருகிறார்கள். அவர்களுடைய அந்த பேச்சு, அந்த தன்மை, வியாபாரம் செய்யறதை பார்த்தோன்னே ஜும்மாவில் இருந்தவர்கள்லாம் இருந்து ஓடி போயிட்டாங்க, ஒரு 10 பேரை தவிர. அந்த 10 பேர் தான் யாரு? சுவனத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள். அந்த நேரம் தான் ரசூலுல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த 10 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க பள்ளியில, மற்ற அத்தனை பேர் இங்க ஓடி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துலதான் அபூபக்கர் சித்திக் சோனவாசி, உமர் சோனவாசி, உஸ்மான் சோனவாசி, அலி சோனவாசி என்று சொல்லி அந்த சபையில தான் சொல்றாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், இவர்கள் உம்முடைய உரை நிகழ்த்தி கொண்டிருப்போம், அது ஜும்மாவில் இருக்கும் பொழுது வியாபாரத்தையோ வீணானதையோ கண்டால் உடனே ஓடி போய் விடுகிறார்கள். இப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைய நல்லா உள்வாங்கிட்டோம் நீங்களேன், இந்த நாள்ல தடுமாற்றம் வராது. இந்த வியாபாரம்ன்ற ஒன்னை கொண்டு வந்து வைத்துக் கொண்டுதான ஜும்மாவுக்கு தாமதப்படுத்துறோம், ஜும்மாவுக்கு வரதை லேட் ஆக்குறோம், அதை அலட்சியப்படுத்துகிறோம். அதை அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறான். அல்லாஹ்விடத்தில் இருப்பதை நீங்கள் அறிந்தால், அல்லாஹ் உங்களுக்காக வைத்திருப்பதை நீங்கள் அறிந்தால், வியாபாரமோ வீணானதோ அதை எல்லாவற்றையும் விட அதுதான் சிறந்ததாக இருக்கும். வல்லாஹு ஹைருர் ராஸிகீன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? உணவளிப்போரில் அவன்தான் சிறந்தவன். இந்த ஜும்மாவுடைய நாள்ல சைத்தான் அப்படியே ஒரு சோதனையை போடுவான். இந்த மாதிரி ஒரு வியாபாரம் அந்த நேரத்துலதான் கொஞ்சம் நல்ல கஷ்டமெல்லாம் அவனுக்கு காலையில இருந்து ஒருவே இருக்க மாட்டான், மற்ற நாள்ல அவ்வளவு வர மாட்டான். கரெக்ட் அந்த ஜும்மாவுக்கு தயாராகி போவோம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய லாபம் பெறக்கூடிய அளவுக்கு வியாபாரம் வந்து நிற்கும். அப்ப நப்சு என்ன செய்யும்? ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம், சரி போய்க்கலாமே, ஒரு 10 நிமிஷம் பின்ன போய்க்கலாமே, கொஞ்சம் லேட்டா போய்க்கலாமே, அந்த வியாபாரத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஜும்மாவை இழந்து விடக்கூடிய ஒரு சூழல், அல்லது தாமதமாக வரக்கூடிய சூழல். அதனால அல்லாஹ் சொல்றான், வியாபாரத்தை விட, வீணானதை விட, அல்லது விளையாட்டுகளை விட, அல்லது முன்னபிற பேச்சுக்களை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பது மிகச் சிறந்தது என்று அந்த வசனத்திலே சொல்லி நமக்கு ஆழமாக பதிய வைக்கிறான். நீ செய்கிற வியாபாரத்தினாலதான் உனக்கு ரிஸ்க் வருதுன்னு நினைச்சாரு, நீ தேடுகிற வியாபாரத்தினாலதான் பொருளாதாரத்தால் ரிஸ்க் வருதுன்னு நினைச்சாரு. யார் ரிஸ்க் கொடுக்கிறா? வல்லாஹு ஹைருர் ராஸிகீன் என்ற வார்த்தையை நிறைவாக வைத்து வைக்கிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த ஜும்மாவை, அதனுடைய சிறப்புகளை உணர்ந்த நாம் முழுமையாக அதனுடைய பாக்கியங்களை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக முதல் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குண்டான ஒரு நேரமும் இருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க. அந்த நேரம் மிக மிக குறைவு என்று தன்னுடைய கைகளால் அந்த நேரத்தை சமிக்ஞை செய்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த செய்திகள் எல்லாம் புகாரி முஸ்லிம்ல பார்க்கணும். அப்ப அது எந்த நேரம்? இந்த நாளில் பிரார்த்தனை செய்யணும். அந்த நேரம், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் எது அப்படின்னா, ரசூல் அதையும் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமான அடியான்
ஜும்மாவுடைய நாளில் தொழுகையில் நின்று அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்விடத்தில் அவர் துவா செய்வார் என்று சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து விடுகின்றார். அப்ப தொழுகையில பிரார்த்தனை செய்யணும். தொழுகையில பிரார்த்தனை செய்யக்கூடிய இடம் இது ரெண்டே இடம் தான். ஒன்று சுஜூது, ருக்குவுல நம்ம பிரார்த்தனை செய்வதற்கு தடை, குர்ஆன் வசனங்கள் ஓதுவதற்கு தடை. அப்ப சுஜூது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சுஜூது தான். அந்த நேரத்தில் அவன் கேட்கின்ற பிரார்த்தனைகளை அல்லாஹ் மறுப்பது கிடையாது. இரண்டாவதான ஒரு இடம் எது? அத்தஹியாத்து இருப்புல அத்தஹியாத்து ஓதி ஸலவாத் ஓதி அந்த மற்ற துஆக்கெல்லாம் ஓதியதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் விரும்பியதை எல்லாம் கேளுங்க, உங்களுக்கு எதையெல்லாம் கோரிக்கையாக இருக்கிறதோ அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களை கேளுங்க என்று சொல்றாங்க. அப்ப அத்தஹியாத்துடைய இருப்புல நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை இந்த நாளில் அந்த நேரமாக இருக்கலாம். அப்ப ஒன்று சுஜூதோ அல்லது அத்தஹியாத்து இருப்பிலே நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையோ அந்த நேரமாக இருக்கலாம் என்று சொல்லி இந்த ஹதீஸின் அடிப்படையில அறிஞர்கள் சொல்றாங்க. ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, அப்படிப்பட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தை நம்முடைய தொழுகையில் அடைய போகிறோம். அந்த நேரத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.